சி சி. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கும் கூட. ஆனா ப்ரொனவுன்சியேஷன் சேமாவே இருக்கு, சி. ஆனா இது இங்கிலீஷ்ல பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுத்துது நிறைய பேருக்குமே. இந்த வீடியோல சேம் சவுண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் வேர்ட்ஸ், அதாவது ஹோமோஃபோன்ஸ், அதை பத்தி தான் சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். என் வரைக்கும் பாருங்க, நிறைய ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டெய்லி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுக்கும் எழுதுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோமோஃபோன்ஸ்னா என்ன? சவுண்டு சேமா இருக்கும், ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கும், மீனிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஏர். இந்த ஏர் வந்துட்டு தமிழ்ல காற்று. எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட சொல்றேன். தேர் இஸ் ஃப்ரெஷ் ஏர் இன் தி ரூம். இந்த ரூம்ல நல்ல ஃப்ரெஷ் ஏர் இருக்கு, ஃப்ரெஷ் காற்று இருக்கு, நிரம்பி இருக்கு. ஏர். இது வந்துட்டு வாரிசு. He is the heir to his father's property. அவனுடைய தந்தையோட சொத்துக்கு அவன் தான் வாரிசு. செகண்ட், ate, ate. இந்த ate வந்துட்டு சாப்பிட்டான். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ate, சாப்பிட்டான். எக்ஸாம்பிள், I ate an apple. ate இது வந்துட்டு நம்பர் 8. She is 8 years old. அவருக்கு 8 வயசு ஆகுது. allowed. allowed வந்துட்டு அனுமதி கொடுப்பது. ஸ்மோக்கிங் இஸ் நாட் allowed here. புகைப்பிடிப்பது இங்க அனுமதிக்கப்படாது. allowed, சத்தமா. read the sentence aloud. சத்தமா அந்த வாக்கியத்தை வாசி. fourth, bare. bareனா வெறும், ஒரு மூடி இல்லாம, அந்த மாதிரி வெறும் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். he walked with bare feet. அதாவது வெறும் கால்ல அவன் நடந்தான். bare, கரடி இல்லாட்டி தாங்குதல். இது ரெண்டுத்துக்குமே இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். I can't bear this pain. என்னால வலிய தாங்க முடியவில்லை. fifth, be. இந்த be வந்துட்டு இருக்க, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல வர இதுக்கு யூஸ் பண்றது. I want to be a teacher. எனக்கு டீச்சர் ஆகணும். be இது வந்து தேனி. a bee is flying. ஒரு தேனி பறந்துகிட்டு இருக்கு. cell. இந்த செல் வந்துட்டு சிறை இல்லாட்டி மொபைல் செல், இது ரெண்டுத்தையுமே குறிக்கும். he is in jail cell. அவன் ஜெயில இருக்கிறாரு. செல் இது வந்து விற்பனை செய்வது. I sell fruits. நான் ஃப்ரூட்ஸ் விற்பனை செய்றேன். 7th, write. இந்த ரைட் வந்துட்டு எழுதுதல். Please write neatly. தெளிவா அழகா எழுது. ரைட். இந்த ரைட் வந்துட்டு சரின்னு சொல்றதுக்கும் வலது பக்கம் அது சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். turn right, வலது பக்கமா திரும்பு. 8th வந்துட்டு hair. hair வந்துட்டு முடி. she has long hair. அவருக்கு நல்ல நீளமான கூந்தல் இருக்கு. hair இது வந்துட்டு முயல். a hare runs fast. ஒரு முயல் ஃபாஸ்டா ஓடுது. 9th, no. no இது வந்துட்டு அறியுதல். I know the answer. எனக்கு ஆன்சர் தெரியும். no இல்லை. இந்த no வந்துட்டு இல்லை. no I can't come. இல்ல என்னால வர முடியாது. 10th, night. நைட்னா ராஜசேவகன், அவங்களதான் நைட்னு சொல்லுவோம். the night fought bravely. அந்த ராஜசேவகன் நல்ல வீரமா போர் புரிந்தாரு. நைட். இந்த நைட் வந்துட்டு இரவு. குட் நைட். பீச். இந்த பீச் வந்து கடற்கரை. we went to the beach. நாங்க கடலுக்கு போனோம். பீச் அது வந்துட்டு ஒரு மரம். this table is made of beech wood. இந்த டேபிள் இந்த பீச்சோட மரத்தினா அந்த உட்டால விறகால செய்யப்பட்டது. build. இந்த build வந்து கட்டுதல் இல்ல உருவாக்குதல். he wants to build a house. அவனுக்கு ஒரு வீடு கட்ட ஆசை. build. இந்த build வந்துட்டு பில் போட்டாங்க, பில் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். I was billed for the service. இந்த சர்வீஸ்க்கு எனக்கு பில் பண்ணாங்க. bread. இந்த bread வந்து ரொட்டி. I eat bread. bread இது வந்து வளர்த்தப்பட்ட அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். he was bred in Chennai. அவன் சென்னையில் வளர்க்கப்பட்டான், அந்த மாதிரி. site. இந்த சைட் வந்துட்டு ரெஃபரன்ஸ் சொல்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு. ப்ளீஸ் சைட் த எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள ரெஃபரன்ஸா பாருங்க. சைட் இது வந்து பார்க்கும் சக்தி. மை சைட் இஸ் வீக். என்னோட பார்வை வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு.
சைட் இது வந்துட்டு இடம். திஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். பில்டிங் கட்டுமானம் பண்ணி நடக்கும் ஒரு இடம். டை இது வந்துட்டு மரணம். பிளான்ஸ் வில் டை வித்தவுட் வாட்டர். பிளான்ஸ் வந்துட்டு தண்ணி இல்லாம மரங்கள் செத்து போயிடும். டை வந்துட்டு கலர். ஷி யூஸ்ட் ஹேர் டை. அவ தன்னுடைய முடிக்கு டை கலரிங் பயன்படுத்தினா. டிஸ்கிரீட். டிஸ்கிரீட்னா ரகசியமா நடக்கிறது. பி டிஸ்கிரீட் ரகசியமா செய். டிஸ்கிரீட் இது வந்து தனித்து இல்ல தனியா. there are discrete parts. பார்ட்ஸ் வந்து தனித்தனியா இருக்கு அந்த மாதிரி. டியூவல். டியூவல் வந்துட்டு ரெண்டு. அதுக்கு வந்து இந்த டியூவல் யூஸ் பண்ணுவாங்க. இட் ஹேஸ் டியூவல் மீனிங். அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. டியூவல் இது வந்துட்டு சண்டை. they fought a duel. அவங்க சண்டை போட்டாங்க. கால் மிதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். மை ஷூ ஹீல் broke. என்னோட ஷூவோட ஹீல் வந்துட்டு உடைஞ்சு போச்சு. ஹீல் இது வந்து சரியாவது, குணப்படுதல் அந்த மாதிரி. டைம் வில் ஹீல். காலம் எல்லாத்துக்கும் சரியாக்கும், குணப்படுத்தும் சொல்லுவோம்ல, அதுதான். லீக். லீக் வந்துட்டு கசிவு. வாட்டர் இஸ் லீக்கிங். வாட்டர் கசிவாகுது. லீக் காய்கறி. ஐ குக்ட் லீக் சூப். அது ஒரு விதமான காய்கறி. அந்த இதுல லீக் வச்சு நான் சூப் பண்ணேன். லைசன்ஸ். இதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். லைசன்ஸ் வந்துட்டு இந்த ஸ்பெல்லிங் வந்துட்டு நவுன். இது வந்து ஒரு சர்டிபிகேட்டை குறிக்கும். ஐ ஹாவ் அ டிரைவிங் லைசன்ஸ். எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ் இந்த ஸ்பெல்லிங் எஸ் வர இடத்துல வந்துட்டு இது வேர்பா இருக்கும். அலோ பண்றது. த ஷாப் இஸ் லைசன்ஸ்ட். த ஷாப் வந்து லைசன்ஸ் பெறப்பட்ட ஒரு ஷாப். சவுண்ட் வந்து சேமா தான் இருக்கும், ஆனா கிராமர் என்டையரா டிஃபரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக்ல பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.